இது என்ன இடம் தலைவரே? இதாண்டா பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ். 9th. இங்க மொத்தமே 8 பட்டன் தானே இருக்கு. 8ஐயும் 1ஐயும் சேர்த்து அமுக்கடா. அதுதான் அந்த முப்படை இருக்கிற இடம். அவ்வளவு சாதாரணமா யாரும் போக முடியாது. கேள்வி கேட்க மட்டும்தான் கூப்பிடுவாங்க. கொடுத்த பேப்பர்லாம் சரியா இருக்குல்ல? இருக்கு தலைவரே. ஐயா ராசா, அங்க வந்து அவனுக்கு முன்னாடி தலைவரேன்னு கூப்பிட்டு தொலைச்சாத. கண்ணு முடியும் நோண்டிடுவாங்க. நீ நீ வெளியவே நில்லு. அந்த வானதி வேற கேள்வி மேல கேள்வியா கேட்கும். யாரு வானதி? தலைவருக்கு இது வேறப்பா. இந்தியா ஃபுல்லா பிஆர் ஹெட் தலைவரே. இவளை கேட்காம சுண்டு விரலை கூட அசைக்க மாட்டாரு. எந்த மீட்டிங்ல என்ன பேசணும், எந்த தொகுதியில என்ன நடக்குது, எவன் எவ்வளவு அடிச்சான், எவ்வளவு கொடுத்தான், இதுல இருந்து கட்சியோட கொள்கை, எலெக்ஷன் பிளான், டெல்லியில யாருக்கிட்ட என்ன பேசணும், எந்த கட்சியோட கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு, எல்லாம் அவதான். எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பையே நோண்டிட்டு இருப்பா. படுபாதகி. குடலை புடுங்கி வறுத்தெடுப்பா. என்ன தலைவரே நீங்களே பயப்படுறீங்க? பயப்படுற இடத்துல பயந்து தானே ஆகணும். டேய், கண் பார்வையில் இருறா. வணக்கம் தலைவரே. மூணு வாட்டி எம்எல்ஏ ஜாதி ஓட்டு வச்சு ஒன்னும் கிழிக்கல. திடீர்னு என்ன இந்த 6 மாசத்துல எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிருக்கீங்க? தொகுதியை உங்களை வாழ்த்துதான். எப்படி எலெக்ஷன் வருதுன்னா? இல்ல மேடம், மக்களுக்கு ஏதாவது கட்சிக்கு நல்ல பேரு வாங்கணும்னு நான். யோ, அப்புறம் அசிங்கமா திட்டுவேன். சொல்றியா இல்லையா? தொகுதியில் இருக்க படிச்ச பசங்களோட சேர்ந்து எது வெளியே நிக்கிறானே அவனா? ஐயே, அது கக்கூசு. எடுபடி மேடம், சும்மா துணை கூட்டு வந்தேன். இது விலை நிலமாச்சே. ஏதோ பில்டிங் கட்ட பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ரூல் நம்பர் 43C படி தப்பாச்சே. உங்க கக்கூஸ், சாரி, எடுபடியை கூப்பிடுங்க. பாண்டியா தலைவரே, வானதி கிட்ட மட்டும் பொய் சொல்லாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க. என்ன அது? அவர் பெர்மிஷன் தேவையில்லை, நீ சொல்லு. எஸ் மேடம், ரூல் நம்பர் 43C படி அது தப்பு. பட் அக்கார்டிங் டு 44E இது விளைநிலம் இல்லைன்னு தாசில்தார் சர்டிஃபை பண்ணிட்டா அங்கே பில்டிங் காட்டலாம். சர்டிஃபிகேட்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன பில்டிங் கட்டுறீங்க? என்ன இப்போ இல்லை டென்டல் காலேஜா? இல்லை மேடம், சுற்றி நிறையா கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதால அந்த ஏரியாவில் கேன்சர் கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஃப்ரீயாக
கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டுறோம். ஃப்ரீயா இவர் இவர் இல்லை மேடம், யுனைடெட் நேஷன்ஸ் இன் இந்தியா அப்ளை பண்ணி சாங்ஷனும் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டியும் பாண்டியன் ஐயாவே எம்எல்ஏவா வந்தா எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் கிராஃப் பாருங்க. டெவலப்மெண்ட் கம்பேரிசன் ஃபார் த லாஸ்ட் 20 years, ஜிடிபி growth compared to other constituencies. என்ன படிச்சிருக்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு யோ இல்ல. சுமரியா சொல்லு. MTech, Environmental Science and Engineering, and of course, Agriculture. அரசியல் கற்றுக்கிறேன் மேடம். ஓகே, இவருக்கு நீ தேவையில்லை, எங்கள் பிஆர் டீமில் ஜாயின் பண்ணிடு. சாரி மேடம், நான் என் பாண்டியனையா விட்டு எங்கேயும் வர மாட்டேன். Thank you so much. It's been a pleasure meeting you. தலைவரே, உங்களை காண நேர்ந்தது எத்தனை ஜென்ம புண்ணியமோ. என் நரம்பில் துடிக்கும் முதுகெலும்பு துடிக்கிறது, சிரிக்கிறது. தானே தலைவா. I don't like him. என் பொன்மொழிகளை எனக்கே சொல்லிட்டு போறான். எங்கேயோ பெருசா உறுத்துதே. என் 40 வருஷ பொது வாழ்க்கையில் இது ஒரு மார்க்கமான ஜந்துவா இருக்கு. எதுக்கும் இவனை ரெட் லிஸ்ட்லயே வை. அடுத்த ஆளை கூப்பிடு. ஏண்டா உன்னை நம்பி கையெழுத்து போட்டா யாரு உன்னை இந்த கேன்சர் கர்மத்துக்கலாம்? ஐயோ, சொன்னேன் தலைவரே, நல்லா போதையில் இருந்தீங்க. இருந்தாலும் வானதி சொன்னதை கேட்டு என்னை விட்டு போயிடும்னு தான் நினைச்சேன். நான் போயிட்டா கக்கூஸ் யார் கழுவுறது தலைவர்? ஃபைவ் டேஸ் ஹோட்டலுக்கு போகல, ஜட்டி கூட மாற்றலை. நோ லக். சிஎம் ஆளுங்கட்சி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. எவ்வளோ நோன்னாலும் அதே கதை தான், ஊழல், பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், பட் நத்திங் ஸ்பெஷல். கரெக்டாக எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் இருக்கு. கீப் ட்ராயிங். ஏதாவது பெருசாக ஒன்று வேணும். மக்களை அப்படியே உசுப்பேத்தி ஒரு ஆளாக அடிக்கணும். வானதி, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் மாட்டல. பர்சனல் இமெயில்ஸ், ஃபேஸ்புக், நத்திங். தே ஆர் வெரி கேர்ஃபுல். Keep trying. பரவாயில்லையே, 10 minutesலேயே வந்துட்டேன். தூங்கவே மாட்டியோ? நீங்களும் தூங்கவே மாட்டீங்களோ மேடம்? No madam. I am Vanati Tyagarajan, MA Political Science, Cambridge University. Worked for Times Magazine for 4 years. Worked for almost all top PR companies and started our own company called Solutions. Prime Minister's Office, 3 Chief Ministers, மொத்தம் 15 கட்சிகள். அதில் 3 கட்சிகள் இந்த உலகத்துக்கே தெரியாது. 7 ஆட்சியை கவுத்திருக்கீங்க, 3 ஆட்சி அமைய உதவி செஞ்சுருக்கீங்க. தலைவர் ரொம்ப கெஞ்சி கேட்டதால் இந்த எலெக்ஷனில் அவருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு மாதிரி தூரத்து சொந்தங்கிறதால அது அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. உங்கள் சம்பளம் 1.2 crores மாதத்துக்கு. இந்நேரத்துக்கு வர சொல்லிக்கிங்கன்னா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங் மிஸ் வானதி. சொல்லுங்கள், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ?
நீ குமார்? நந்தகோபாலன் குமரன். பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் கீழே உங்கள் டேபிள் மேலே இருக்கிற ஃபைல்லே இருக்கு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நேராக விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். You too smart. Welcome to Medan. Come, I need some information from you. சிஎம் கிள்ளி வளவன். பற்ற வைக்கணும்னா மேலே பற்ற வைக்கக்கூடாதுங்க. கீழே போய் சேர்றதுக்கு நேரம் ஆகும். ரொம்ப கீழேயும் பற்ற வைக்கக்கூடாது, மேலே போய் சேர்றதுக்கு. அதனால நடுவில் பற்ற வச்சிங்கன்னா உடனே மேலேயும் பற்றிக்கும், கீழேயும் பற்றிக்கும். கேசவமூர்த்தி, ஹெல்த் மினிஸ்டர். இவர் சப்போர்ட்டில் இல்லீகலாக ஃபாரின் மெடிக்கல் கம்பெனிஸ் மெடிசின்ஸை இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் மேலே செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராதுப்பா. 2 நாளில் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக ஏதாவது சென்டிமெண்ட் வேணும். யாருக்கு ஃபோன் பண்ணுற? அண்டர் கிரவுண்டு கட்சியோட அடிமட்ட தொண்டனுக்கு தாங்க எல்லா ரகசியங்களும் தெரியும். கிரீனே, என்ன தம்பி இந்த நேரத்துல போன? கொஞ்சம் அவசரம், கேட்குற மட்டும் பதில் சொல்லு. நீ முதல்ல ஆளுங்கட்சியில் தானே இருந்த? ஆமா, அங்க சரியில்லைன்னு தான் எதிர்கட்சிக்கு வந்தேன். உனக்கு கேசவமூர்த்தி தெரியுமா? தெரியுமாமா? சரியான பொம்பளை பிறகு தம்பி. போன வாரம் கூட எனக்கு அந்த ஆளை பற்றி கொஞ்சம் தெரியணும். Thanks for the help. We got what we needed. பதிலுக்கு ஒன்று கேட்குற பாரு, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே நான் பண்ணாலும் முடியுமான்னு தெரியல. உனக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்கு. But I can guide you. Then it's all in your hands. It's just pure luck. What? First time I met Vanati. No, I don't understand your question. Hey. என்ன? உன் மேல சென்ட் வாசனை அடிக்குது. பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு வரேன். இங்க யாராவது போட்டு வந்திருப்பாங்க. லேடிஸ் பர்ஃப்யூம், வெரி வெரி ஸ்ட்ராங். அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஆம்பளைக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்களா? நானும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணவ தான். ரொம்ப பிடிக்கும், நிறையா தெரியும். ஒருத்தரோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இன்னொருத்தர் மேல பல விதமா அடிக்கலாம். இந்தா இப்படி போனா இவ்வளோ நேரம் நிக்காது. இல்ல இப்படி மணிக்கணக்கா பேசினா கூட கொஞ்சம் மெல்லிசா அடிக்கும். ஒரு வேளை இவ்வளோ தூரம் போனா கூட நேரா மூஞ்சில தான் அடிக்கும்.
இது இது மாதிரி ஏதாவது ஆனாதான் ஸ்மெல்ல ஆளை அடிச்சு நேரா மூக்குல ஏறி உடம்பு முழுக்க வாசனை பத்தி தெரியும். ஏய் என்னாச்சு உனக்கு? தப்பு தப்பு தப்பா இருக்கு. ஏண்டி ஒரு சென்ட் நாத்தத்துக்கா இந்த ஆட்டம் ஆடுற? மா நீ அப்பாவி, உனக்கு ஒன்றும் தெரியாது. யாரு? நானு? ஏன் உங்க மாமா மேல கொடுத்தான் டியூட்டி முடிஞ்சு ஊர்ல இருந்து வரும்போது சென்ட் நாத்தம் அடிக்கும். ஒருவேளை அவரும் யாரையாவது வச்சிருந்தாரோ என்னவோ. ஓ ஆ அப்படியே இருக்குமோ? பா டைம் ஆகுதுப்பா. ஒரு மகனே, நீ சாதாரண விஷயமா கேட்டிருக்க. இது ஸ்பெஷல் மிலிட்டரி லைன், அன்ட்ரேசபிள். ஆமா, வெளியே என்ன ரெண்டும் அடிச்சுக்குது? கீதாக்கு சந்தேகம் நான் யாரையோ வச்சிருக்கேன். வச்சிருக்க? What nonsense? Which calling me at this time? The who served this country for 30 years. I am retired Major General Ramanan speaking, you moron. Sir, yes sir. At ease, Colonel. Sir, thank you sir. I need some information. Yes sir. Do you know the current CBI director? No sir. Brigadier Sharma knows him well. They are close friends sir. How close? Sir. Tell me, Colonel. It's an order. Yes sir. They are barmaids sir. They drink every Sunday and do bang bang sir. What? Bang bang? Same woman? No sir. Different women. They both are best bang bang friends sir. Okay. Listen carefully. Yes sir. Tell Sharma to speak to the CBI director immediately. I need some information. என்னைக்கு அவர் அரசியலுக்கு போனாரோ அன்னையிலிருந்து எல்லாம் சுத்தமா மாறி போச்சு. அவர் என் மேல வச்சிருக்கிற லவ் அது மட்டும் மாறாமையா இருக்கும். அது அவங்கிட்டே கேளுடி. போதுமாடா? இல்ல வேற ஏதாவது தெரியணுமா? பா நீ இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா? அது எனக்கு கொடுக்குற மரியாதை இல்லடா. அங்க தொங்குது பார், பரம்வீர் சக்ரா, மிலிட்ரியிலேயே ஹையஸ்ட் அவார்ட். அதுக்கு கிடைக்கிற மரியாதை. ஒரு மனுஷன் செத்து பாடையில போகும்போது இந்த உலகம் பணம் பதவி பவுசு எதையும் மதிக்காது. நீ என்ன சாதிச்சியோ அது மட்டும்தான் கூட வரும். உளவுத்துறை கூட்டு வந்திருக்கீங்கன்னா ஏதோ பெரிய விஷயம்தான். அனாவசியமா அடிக்க வேணாம். நான் சிஎம் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். பேசுறியா இல்ல அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க? நான் பேசிடுவேன். என்ன சிஎம் பர்சனல் மேட்ரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சா நல்லது. பக்கத்துல தானே இருக்காரு, பேச சொல்லுங்க. சிஎம் என்ன கடவுளா? பக்கெட் எல்லாம் பேச மாட்டாரா? எவ்வளோ நாள் ஏங்கி இருக்கேன் இவ்வளோ கோடி அடிச்சவர்கிட்ட பேசணும்.
என்ன சொல்றாரு நந்தகோபாலன் குமரன்? குட் ஆஃப்டர்நூன் சிஎம் சார். சோசியல் ஆக்டிவிஸ்ட், தடபுடலாக எதிர்கட்சியில் சேர்ந்திருக்க. பாண்டியனுக்கு எல்லாமே நீ தான். தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் நீ நடுராத்திரியில் அவங்க ஆஃபீஸ்க்கு போய் வானதிக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்ததால நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். எலெக்ஷன் டைமில் சார், அப்போ இந்த உளவுத்துறையெல்லாம் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லையா? யூ ஹாவ் 10 seconds. இல்லைன்னா சார், நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன், பார்த்துக்குங்க. முதல்ல பேசுனா எனக்கு ஒரு சின்ன உதவி கிடைக்குமா சார்? எங்கிட்டயே பேரம் பேசுறியா? இப்படின்றதுக்குள்ள ஒன்றுனா இல்லாமல் பண்ணிடுவீங்க. எனக்கு என்ன சார், நான் சொல்ல போகிறது 5 ஸ்டார் ஹோட்டல் லஞ்சு மாதிரி. பதில கேட்குறது ஒரு சின்ன டிப்பு. அது மட்டும் இல்லாமல் வானதி என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லுவேன். மாபெரும் தலைவர், கொஞ்சம் யோசிங்க சார். குமரன், you are not even a mosquito to me. First tell me, then I decide. Only I decide. Now, Shut! Spit it out! இங்கிலீஷ் பிச்சு உதறீங்க. என்ன சார், டெல்லிக்கு ரூட்டு போடுறீங்களா? ஆனால் அதுக்காக பயங்கரமாக கஷ்டப்படுறீங்க சார். வெறும் 8வது படிச்சுட்டு அந்த காலையில் 4 மணிக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற கேத்தரின் டீச்சரை பாராட்டணும். உயிருக்கு உயிரான காதலி, வெளியே தெரியாத மனைவி. சரிங்களா சிஎம் சார்? untie him and stay outside. Wait for my orders. ஓகே சார். இப்பெல்லாம் பேசினாதான்ப்பா. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சார். யார் உங்க கட்சியை 2ஆ உடச்சு காட்டுறேன்னு மிரட்டிட்டே இருக்கா? கேசவமூர்த்தி கரெக்டா சார்? இன்னும் 2 நாள் அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது. நான் முடிச்சு காட்டுறேன். எப்படி? தெரியும் சார், ஆனா சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிக்கு உங்க கட்சியை பத்தி ஏதாவது கெட்டதா வேணும். அதே நேரம் உங்களுக்கும் நல்லது நடக்கும். எனக்கு 2 கட்சியும் வேணும் சார். நாளைக்கு ஆட்சிக்கு யார் வந்தாலும் ஏன் பொழப்பு ஓடணும்ல. I like you. இன்னொரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? 5 நிமிஷம். ஓகே, வில் ஸ்டார்ட் நவ். Uploaded. Auditors, timing is everything. என் பேர் செல்விங்க. இது என் பொண்ணு கயல்விழி. என் பொண்ணை நான் 12ஆம் முடிய படிக்க வச்சிருக்கேன். மேலே படிக்க வைக்க வசதி இல்லாமல் ஏதாவது உதவி கிடைக்குமேன்னு நினச்சி அமைச்சர் கேசவமூர்த்தியை போய் பார்த்தேன். அதனால எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளையோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான். இப்போ என் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கிறா. மேடம், அமைச்சர் கேசவமூர்த்தி மேல புகார் சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கா? இருக்கு. எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு எங்களை பேசி ஏமாத்துனது எல்லாமே இந்த போன்ல ரெக்கார்டா இருக்கு. உங்ககிட்ட கொடுக்குறேன். நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எந்த நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அடிச்சு விரட்டுறாங்க. இது அநியாயமா இருக்கு. உங்க வீட்டுல இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா சும்மா இருப்பீங்களா? இத பாரு, சும்மா அழுதுகிட்டு இருக்காத. நடந்தது நடந்து போச்சு. நீ நேர்ல புறப்பட்டு வா. உனக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்யறேன். இன்னைக்கு என் வீட்டுல நடந்த மாதிரி இனி யார் வீட்டுல நடக்க கூடாது. செல்வி என்ற பெண் தன் மகளை அமைச்சர் கேசவமூர்த்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆடியோ பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அது சுத்த பொய்ங்க. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கேசவமூர்த்தி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காக்கும் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நந்தகோபாலன் குமரன் தீப்பந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்.
கேசவமூர்த்தியின் அக்கிரமம் தாய்க்கு நேர்ந்த கொடுமை கேசவமூர்த்திக்கு தூக்கு தண்டனை கேசவமூர்த்தியை கைது செய் சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் தாய்க்கு நேர்ந்த கொடுமை டிஸ்மிஸ் செய் ஆளுங்கட்சியை டிஸ்மிஸ் செய் படுபாவி கேசவமூர்த்தி படுபாவி கொலகார கேசவமூர்த்தி கொலகார சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் மானதி. அவசர கட்சி மீட்டிங் போயிட்டு இருக்கு. டேமேஜஸ் தான். எஸ்பி சார், என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. சிஎம் ஆர்டர். ஜஸ்ட் ஃபாலோ தி பிளான். மறுத்தால் 1000 பேர் படுகொலை. அயல் நாட்டு மறுத்தால் 1000 பேர் படுகொலை. ஒழிய வேண்டும் கேசவமூர்த்தி. ஒழிய வேண்டும் கேசவமூர்த்தி. டிஸ்மிஸ் செய். ஒழுங்கச்சி டிஸ்மிஸ் செய். Cameras close to Kumran's face. 2 of them wide. Quickly. Cam A close. Cam B and C wide. தூக்கு தண்டனை. கேசவமூர்த்திக்கு தூக்கு தண்டனை. டிஸ்மிஸ் செய். ஆளுங்கட்சி டிஸ்மிஸ் செய். கீதா, யாருக்காவது போன் பண்ணுமா? என் பிள்ளைய காப்பாத்துமா. எனக்கு சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க. நந்தகோபாலன் குமரன் தீப்பந்த போராட்டம் ஆல் ட்ரெண்டிங் மானதி. Chennai trend. நோ மானதி. ஆல் ஓவர் இந்தியா. Inform all news channels to focus on Kumaran. மானதி, 1 second. What? What's happening? எங்க இருந்துடா இவ்வளோ போக? நான் தான் நம்ம பசங்களை விட்டு போட சொன்னேன். குமரா, உன் பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனால் நீ நினைச்ச ரீச் கிடைக்காது. ஜனங்க உன் மூஞ்சி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சேனலை மாற்றிடுவானுங்க. ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் 2 நாளில் எல்லாம் மறந்துடுவானுங்க. பத்தாது சாவு மச்சான், சாவு. யாராச்சும் சாவணும். அதில் தான் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இது நெஞ்சில் சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்காரன் கொத்திட்டாங்க சொல்லிட்டு ஓன்னு கத்தி அழுது மான அழுகுற உலகமே ஆடி போயிடும். சீக்கிரம் சொல்லு. யோசிக்காத. எப்படியும் போக போற உசுர் தானே. உன் கையால போனா என் கட்டையாவது நிம்மதியா வேகும். கிளம்புறோம் மேடம். வீட்டுக்கு போறேன். இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டியா? டேய், நான் இப்படியே போனா என் கட்சி காசு தரும், ஆளுங்கட்சி நிவாரணம் தரும். எல்லாத்துக்கும் மேல ஆயுஷ் முழுக்க நீ என் குடும்பத்தை பார்த்துப்படா. ஆனாதே ஹாஸ்பிட்டல் பெட்ல சாவறதோட இது கடவுளா பார்த்த எனக்கு போன பிச்சடா. குமரா, இதுக்கு மேல வாய் மூடுறது நானே. சரிடா, இருந்த பிளானையாவது ஒழுங்கா முடிப்போம். நம்மளுமே இத்தனை பசங்க அடி வாங்கியிருக்கானுங்க. அவங்களுக்கு இதை பண்ண வேணாம். இந்த கத்திய புடி.
ஃபோன் பண்ணி இந்த புகை போடுறதை நிறுத்த சொல்லணும். வலிக்கவே இல்லை மச்சான். கையால மனசெல்லாம் நிம்மதியா இருக்குடா. மனசுக்கு நல்லா இருக்குடா. ரொம்ப பெருசா என் குடும்பத்தை பார்த்துக்கடா. என் பொண்ணு நல்லா படிக்கிறான். அவள் ஐஸ்வரி ஆக்கி கல்யாணம். தம்பி தலைவரே எனக்கு ஒன்று தெரியும். குமரா, உன்னை நினைத்து புலகாங்கிதம் அடைகிறேனடா. தம்பிக்கு வெளியே நிற்கிற கூட்டத்தை பார்த்து உடம்பெல்லாம் உள்ளரிக்குதுப்பா. ஒட்டுமொத்த கட்சிக்கும் பெருமை சேர்த்துட்டாரு. அட, இது தமிழ்நாட்டின் பெருமை. என்ன நம்ம கிட்ட சொல்லிட்டு உங்க பண்ணிருக்கோம். பர்ஃப்யூம் வர்சாச்சே ஸ்பெஷல் எடிஷன், கரெக்ட்? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ மீன் பர்ஃப்யூம் பத்தி. Vanati, do you want all of them together or just Kumaran with our chief? Just Kumaran with him. Okay, Vanati. ஓ, நீங்க தான். வானதி, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சும்மா நலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். தெரியுது, நீங்க விசாரிக்காம இருக்க முடியுமா? தேங்க்ஸ். You're always welcome. என் தங்கவாள் குமரனுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்கும் வரை நானும் என் கட்சியும் ஓய மாட்டோம். அருமை, அருமை. நம் கட்சிக்கு பேர் வாங்கி கொடுத்த தங்கமே, தியாக சுடரே, நீதிக்கு போராடி வென்ற போராளியே, என் முதுகெலும்பே, உன்னை பார்க்க இங்கு வந்தது எனக்கு கிடைத்த பாக்கியமடா. நீ பல்லாண்டு வாழ வேண்டுமென மனதார ஆண்டவனை வேண்டுகிறேன். உன் உடல் நலம் சரியானதும்
நாம் சந்திப்போம். நான் கிளம்புறேன். வணக்கங்க. You're so sweet and simple. வணக்கம். 100, bring the car. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் இருக்கா, சும்மா திம்முன்னு. ஆழமாய்க்கிறதுக்குன்னு இப்படிலாம் இருக்கணுமோ? ஜிம்மு, டயட் கண்ட்ரோலு, அது என்னவோ இதுங்களுக்கெல்லாம் இன்னொருத்தி புருஷன் மேலே தான் மயக்கமே வருது. இந்த புருஷனுங்களை போய் விழுறாங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு, நம்மளால முடியாது சாமி. உங்களுக்கு எல்லாம் முயற்சி நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? மன்னிச்சுக்கங்க, நான் என் மக்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன். அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை எனக்கு காப்பாத்துச்சு. நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். என்ன பெத்தது வேணா ஊர ஆத்தாவா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பெண் தெய்வம் ஏத்தாதான். நவரு, அதான் உங்கள் மூஞ்சியெல்லாம் தினமும் டிவியில் பார்க்குறேண்ணே. எங்கேயும் பார்க்கணுமாக்கும், இன்னைக்கு என்னையே பார்க்கட்டும். என் புள்ள, நான் கேட்குறேன், நான் பெற்றெடுத்த ராசா என்னையா நடந்தது? யாரையா கொல்ல வந்தாங்க? கொல்ல வருவன் பேர் சொல்லிட்டா வருவா. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா, ஒரே குடும்பமா இந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்காம நீ ஏன்டா அழுற? இனிமே ஒரு பய உன் மேல கைய வச்சா இந்த சீவல்லி புத்தூரே இல்ல இரு, இப்பவே விருதுநகர்ல இருக்கிற என் மருமகன்ட்ட பேசுறேன். நீ எங்க போனாலும் விருதுநகர் உன் கூட வரும்டா. அது என்னக்கா விருதுநகர் மட்டும் சொல்லிட்ட? இதோ இப்பவே மதுரையில இருக்கிற என் குழந்தைய கிட்ட பேசுறேன். ஏன் இந்த சென்னையில நம்ம வம்சமே இது காலையில பார்த்தா காலையில இல்ல இல்ல